அதோட அண்ணா திமுக ஆட்சியில் மலர்ந்தவுடன் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும். நீங்க திமுக 525 அறிவிப்பு வெளியிட்டாங்க. பல முக்கிய அறிவிப்பு. கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா திமுக ஆட்சியில்? ஆனா நாம ஆளுங்கட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை மத்திய அரசாங்க கவனத்திற்கு எடுத்து சென்று மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்திருக்கின்றது. பணி பாதுகாப்பு கொடுத்திருக்குது. பணி வேலை செஞ்சவங்களுக்கு 15 நாள்ல அவளுக்கு அந்த பணத்தை வங்கியில் வைக்க வேண்டும். ஊதியத்தை வங்கியில் செலுத்தப்பட வேண்டும். அந்தந்த பஞ்சாயத்து எந்த பணி செய்யலாம் என்று இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். இதையெல்லாம் அந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்குது. ஆனா திமுக முதலமைச்சர், திமுக கட்சி சேர்ந்த முதலமைச்சர், சக அமைச்சர்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் முடக்க முடியாது. இந்த சட்டத்தின் மூலமாக 100 நாள் வேலை திட்டத்தை 120 நாளாக 125 நாட்களாக உயர்த்தி சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம். நீ யாராலையும் அந்த 124 வேலை திட்டத்தை நிறுத்த முடியாது. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த 125 நாள் 150 நாளாக உயர்த்தப்படும். அதே போல முதல் கட்ட தேர்தல் அறிவிப்பில் அண்ணா திமுக சார்பா முதல் கட்ட தேர்தல் அறிவிப்பு. இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் நம்முடைய மகளிருக்கு 2000 ரூபாய் குலவிளக்கு திட்டத்தின் மூலம் எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். இப்போ மகளிர் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம போறாங்க. இனி அண்ணா திமுக ஆட்சி ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம்.